ஹாய் கைஸ், வெல்கம் அவர் சேனல். நான் வந்து எதுக்காக பயந்தேன், என்னோட எம்டி ஸ்கேனில் நான் எதுக்காக பயந்தேன் அப்படிங்கிறது தான் என்னோட ரிப்போர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட எம்டி ஸ்கேன் எடுக்கும்போது சில கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 3rd மந்த்தில் வந்து ஸ்கேன் எடுக்க போக சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. ஸோ ரொம்பவே பயத்தில் தான் போனேன். போயிட்டு ஆர்டி ஸ்கேனில் தான் போய் ஸ்கேன் எடுத்தோம். இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்டி ஸ்கேனில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நோட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆர்டி ஸ்கேனில் நீங்கள் அந்த கவர்மெண்ட் நோட்டை காமிச்சிங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து தருவாங்க. சரி, நாங்கள் ஆர்டி ஸ்கேனில் போயிட்டு ஸ்கேன் எடுக்க போயிட்டோம். ஸ்கேன்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஹென்டி ஸ்கேன், 3rd மந்த் ஸ்கேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களோட ரெகுலர் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காண்டி போயிருந்தோம். ஒரு பயத்தோடையே தான் போகணும். அங்கே போயிட்டு எங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து ரெகுலராக செக் பண்ணுற டாக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க. அதில் வந்து நான் என்ன அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ப்ளசண்டா வந்து லோலிங்காக இருந்துச்சு. அதாவது ப்ளசண்டா ரொம்ப கீழே குழந்தை வர்ற பகுதியில் அடைச்சிட்டு ஃபுல்லாக ப்ளசண்டாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஸ்கேன்லையும் காட்டினாங்க. இப்படி இருந்தால் என்ன நடக்கும் டாக்டர் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில வெயிட் வந்து பில்டிங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெவியாக வெயிட் தூக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அங்கேயே பயந்துட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒர்க்கிங் உமன், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இங்கே இருக்கோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுற ஒரு உமன் தான். ஸோ நான் டெய்லி வந்து ஒர்க்கிங் போய் தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ நான் அங்கே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் அப்படி தானே நம்ம ரிப்போர்ட் ஏதாவது எடுத்து டாக்டர் என்ன தான் சொன்னாலும் நம்ம போய் சாட்ஜிபிட்ட போட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் யூடியூப்லேயும் சாட்ஜிபிட்லேயும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா வீடியோஸ் கிடைக்கல. அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ண இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத டிசைட் பண்ணேன். அப்போ டிசைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னோட 3rd மந்த்தில் என்னோட ப்ளசண்டா லோலியில் இருந்தபோது கூட நான் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா நான் பஸ்ஸுலையும் போனேன், ட்ரெயின்லையும் போனேன். ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, பட் பீல்டிங் ஆச்சுன்னா ட்ராவல் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கும் பீல்டிங் ஆச்சுன்னா ட்ராவல் பண்ணாதீங்க, சேஃபாக பாதுகாப்பாக இருங்க. ஆனால் இப்போ ரோலிங் சொல்லிட்டாங்க அப்படின்னா பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல அது வந்து நார்மலாக 3rd மந்த்தில் அப்போ தான் ப்ளசண்டாக ஃபார்ம் ஆகிற டைம். நமக்கு வந்து ரோலிங்காக இருந்தது பற்றி கவலைப்படாதீங்க. குழந்தை உள்ள வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, சும்மா உட்காந்துருக்க போகிறது கிடையாது. ஸோ மூவ்மெண்ட்ஸ் அவங்க சுற்றி வரும்போது கண்டிப்பாக ப்ளசண்டா வந்து மேலே போயிடும். ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. அதை நான் ஓவர் கம் பண்ணேன். ஏன்னா இப்போ நான் 7th மந்த்தில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இப்போ என் ப்ளசண்டா வந்து மேலே போயிடுச்சா இல்லை லோலிங்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணி கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்க டாக்டர், நான் என்ன பண்ணுறது, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதையும் நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்னென்ன டவுட்ஸோ எல்லாத்தை பற்றியும் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். நெக்ஸ்ட் என்னோட அனாமலி ஸ்கேனில் என்னோட ப்ளசண்டா வந்து மேலே போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோவை அப்கமிங் வீடியோஸை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை கைஸ்.